ஹாய் நேஹா, உங்களோட ஹோம்ஒர்க்கு தான் கரெக்ஷன் பண்ண போகிறேன். முதல்ல என்ன எழுதியிருக்கீங்கன்றது பார்த்துடலாம். நேஹாவோட ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. நான் எதிர்பார்க்குற மாதிரியே கீழே இருக்கிற கோட்டை தொடுற மாதிரி எழுதுகிறாங்க. எல்லா எழுத்துக்களுமே ஒரே அளவில் இருக்குது. ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும். நேஹா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மூ ரு இந்த கு இந்த ஊ வரிசை எழுத்துக்களை மட்டும் கொஞ்சம் நீங்கள் லென்த்தாக எழுதணும். எப்படின்னா இப்போ இங்கே மூ போட்டிருக்கீங்க இல்லையா, நான் கொஞ்சம் ப்ளூ கலர் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், கொஞ்சம் லென்த்தாக நீங்கள் ஜாயின் பண்ணணும். ரூ கூட கொஞ்சம் பெருசாக கொண்டு வரணும். இப்போ எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு, அழகாக இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி கூவும் கொஞ்சம், அப்போது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவில் அந்த எழுத்து முடிகிற மாதிரி நீங்கள் முயற்சி செய்யுங்க. மற்றபடி ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. ஒரு எழுத்துக்கு நடுவில் எவ்வளவு இடைவேளை விடணுமோ சரியான அளவில் விட்டுருக்கீங்க. சூப்பர், ரொம்ப நல்ல முயற்சி. இதுக்கு இந்த கையெழுத்துக்கு உங்களுக்கு நான் ஹார்ட் சிம்பிள் கொடுக்குறேன். எப்படி படிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். கைகடிகாரம், கைப்பந்து, கை எடு, கைபேசி, கைவிளக்கு, முருங்கைக்காய், மல்லிகை, வாடகை, சைக்கிள், சைவம், பச்சை, திராட்சை, அமாவாசை, வரிசை, எலுமிச்சை, கூடை, முட்டை, ஆடை, வெண்டைக்காய். சூப்பர், ரெண்டுமே அழகாக சொல்லிட்டீங்க. 2 ஹோம்ஒர்க்குமே வாய்ஸ் ரெக்கார்டிங்க்கு நான் ஹார்ட் சிம்பிள் கொடுக்குறேன். இந்த ஊ வரிசை எழுத்துக்களை மட்டும் கொஞ்சம் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மொத்த கையெழுத்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் நேகா. வாழ்த்துக்கள்.